நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட். கவிதைகள் மற்றும் வாசிப்பு ராணி கணேஷ். மிச்சம் இருக்கும் நாட்களை வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவனுக்கு வசந்தத்தை பற்றிய வகுப்பில் அக்கறை இருப்பதில்லை. கழிவிறக்கம் பெருகிய இரவில் தற்கொலை பாவச்செயலா என்று சிந்தித்து உறங்கிப் போனவனுக்கு விழித்தலை குறித்த கவலையொன்றுமில்லை. அடுத்த வேளை சோற்றின் உத்தரவாதமற்ற பரதேசியின் தட்டில் விழும் உணவு எதுவாயினும் குறை சொல்லப் போவதில்லை. உதடுகள் பிரிந்து உரையாட நாதியற்றவனுக்கு எங்கிருந்தோ ஒலிக்கும் திரைப்பாடல் பிடிக்காத போதும் செவிமடுக்காமல் இல்லை. வாழ்வின் மீதுள்ள அனைத்து சலிப்புகளையும் சல்லடையில் இட்டு களைகிறான் மிச்ச வாழ்க்கையை வாழும் கட்டாயத்தில். வாழ்தல் இயல்பு, வாழ்தல் வரம், வாழ்தல் இனிது, வாழ்ந்துவிட்டுத்தான் போகட்டுமே. மழை ரசித்த மாலையில் மலர்கள் தொடுத்துக்கொண்டே சிறு தாழ்வாரத்தின் வழியே காணும் மலைத்துளிகளில் குளிர்ந்து கரைந்து ஓடும் மனம் சென்று சேர்வதென்னவோ உன் நினைவுகளில்தான். பூவாசமோ மண்வாசமோ, மழையோசை என் ஞாபகத்தில் கமிழும் உன் வாசமோ அறியேன். கூடடையும் பறவை என எங்கு சுற்றினாலும் உனை அடையும் நினைவு பறவையை எந்த கூண்டிலிட்டு அடைப்பது? உச்சக்கட்ட அவசர கோபத்தில் உமிழ்ந்த வார்த்தைகள் அத்தனையையும் அலைபேசியிலிருந்து வெகு சுலபமாய் அழித்து விடுகிறாய். காணாமல் போன சொற்கள் மனதிலிருந்து என்றாவது மறையக்கூடும். என்றாவது என்ன பேசினோம் என எடுத்து வாசிக்கையில் சந்தோஷமான தருணங்கள் என்னை தாளாட்டக்கூடும். பிணக்கு தீர்ந்து நாம் மீண்டும் பேசக்கூடும். முடிந்துவிட்டதாய் நினைக்கும் நட்பு துளிர்க்கக்கூடும். அப்படி எதுவும் நடக்காவிட்டாலும் நீ என் நன்னூல் பக்கங்களிலாவது இருந்துவிட்டு போவாய்தானே. நீ பற்ற வைத்த சிறு பொறிதான் உன்னை சுற்றி பெருந்தீயென பறந்து எரிகிறது. விதைத்ததை அறுக்கத்தானே வேண்டும், வேறு என்ன செய்ய முடியும் வளர்ந்த பயிரை? மேய்ச்சல் நிலத்தை விட்டு மேடுகளில் அலையும் மாட்டினைப் போல கான்பொருள் விடுத்து நீ உருவாக்கும் புலம்பலின் வெப்பம் மந்தமான மத்திய வெயில் போல சோம்பு திரிந்து வெக்கை மேலெழ தன்னறியா உறக்கத்தில் ஆழ்த்தி அப்பொழுதை மழுங்கடித்துக் கொண்டிருந்தது. அதோ தூரத்து மேட்டில் மாடுகள் மேய்ந்த வண்ணம் நிமித்தப் பறவைகள் எரியும் தன் வாள் மரத்தினை சுற்றிப் பறக்கின்றன. நோக்குதலன்றி என்ன செய்துவிட முடியும்? இப்படித்தான் சுற்றிக்கொண்டே இருக்கிறது இந்த காலச்சக்கரம்.